இன்று சந்திராஷ்டமம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, பூசம் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போது அன்னைக்கு பேசினாலே சண்டை வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது. சந்திராஷ்டமம் காலத்தில் அன்னைக்கு எந்த காரியம் பண்ணாலும் ஃபெயிலியர் ஆகிடும், எதையுமே புது தொழில் ஆரம்பிக்கக்கூடாது, புதுசாக கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான காரணம் ஐயா? சந்திராஷ்டமம் அப்படின்றது உண்மையாக போய் உண்மை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சந்திரன்லேருந்து ஜனன கால நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்க சந்திரன்லேருந்து 8வது வீட்டில் சந்திரன் ட்ராவல் பண்ணும்போது அந்த இடத்துல 3 நட்சத்திரம் இருக்கும். இந்த 3 நட்சத்திரம் பார்க்கும்போது சந்திரன் ஒரு ராசி கட்டத்தில் ட்ராவல் பண்ணுறது 2.25 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறாரு. கரெக்டாக? ஒரு நாள் அப்படின்னும்போது 24 மணி நேரம். ஒரு ராசியில் 2.25 மணி நேரம் ட்ராவல் பண்ணுவார் ஒரு ராசி கட்டத்தில். அந்த 2.25 மணி நேரம்னும் போது 54 மணி நேரமாக வருவாங்க. கரெக்டாக? சரி. அது உள்ள 9 பாதங்கள் இருக்குது. அந்த 9 பாதத்தை 54 மணி நேரத்தில் பிரிச்சிங்கன்னா ஒரு பாதத்தை சந்திரன் கிராஸ் பண்ணுறதுக்கு 6 மணி நேரம் ஆகும். அப்போது 6 மணி நேரம் ஆகும். அப்போது நம்மளுடைய ஜனனகால சந்திரன் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். எந்த ராசியில் இருக்கான்றது ஒன்று, எந்த நட்சத்திரத்துலாம் ஒன்று. இப்போ உதாரணம், பூராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்தால் 2ஆம் பாதத்தில் தான் சந்திரன் நிற்கிறார். பூராட நட்சத்திரம் மொத்தத்தில் இல்லை. அப்போ இங்கே 2ஆம் பாதம்னும் போது இந்த மாதத்தில் அந்த 6 மணி நேரத்தில் 8ஆம் வீட்டில் அந்த 6 மணி நேரத்தில் வரும்போது மட்டும் அந்த 6 மணி நேரம் மட்டுமே சந்திராஷ்டமமாக வேலை செய்யும்.